வடமாகாண பொருளாதார விருதுக்கு புலம்பெயர் மக்கள் உதவ வேண்டும். ஐநாவின் இலங்கை வதிவிட பிரதிநிதி வலியுறுத்து. தியாகி பொன் சிவகுமாரினது 50வது நினைவேந்தல். போராட்டத்தில் வாழ்வை அர்ப்பணித்து அனைவருக்கும் இயக்க பேதமின்றி சிலைகள் அமைக்கப்படும். டாக்லர் நிதியின்மையால் தேசிய மட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்டமை தொடர்பில் பிரதமர் செயலாளருக்கு ஸ்ரீதரன் கடிதம். உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வாகன புகை பரிசோதனை. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நாட்டுக்கு வந்ததும் ஊழியர்களின் பிரச்சினைக்கு தேர்வு. கல்வி ராஜாங்க அமைச்சரின் உரையால் ஊழியர்கள் விசனம். விடுதலை புலிகளின் காலத்தில் காணப்பட்ட காவல்துறை கட்டமைப்பே சிறப்பானது. சார்ல்ஸ் நிர்மலநாதன். அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி. வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்பு. விட்டுக் கொடுப்புடன் பேசுவதற்கு நாங்கள் தயார். வடக்கு கடற்தொழிலாளர் இந்திய மீனவர்களுக்கு அறைகூவல். இலங்கையில் கால்பதிக்கும் ஆஸ்திரேலிய நிறுவனம் 50க்கும் மேற்பட்ட புதிய எரிபொருள் நிலையங்களை ஆரம்பிக்க திட்டம். சாரதிகளின் இடமாற்ற கோரிக்கை நியாயமானது. சுகாஸ் தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். புலம்பெயர் உறவுகள் சிறந்த பொறிமுறையின் கீழ் நிதியுதவிகளை மேற்கொள்ளுதல் சிறப்பாக அமையும் என ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் என்ரோ பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ரோ பிரெஞ்ச் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினர். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. வடமாகாண ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், யாழ் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர், மாவட்ட செயலர் காணி, மாகாண காணி ஆணையாளர் மற்றும் யாழ் பிராந்திய பாதுகாப்பு படைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம், கல்வி, விவசாயம், தொழில்துறை ஊக்குவிப்பு, காணி விடுவிப்பு, கண்ணிவெடி அகற்றும் பணி, மேல்குடியேற்றம், இயற்கை வளங்கள், முதலீடு திட்டங்கள், முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள், பாதுகாப்பு துறையினரின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகள் அதிகம் தேவைப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டார். அவர்களுக்கான உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் கூறினார். அத்துடன் புலம்பெயர் உறவுகள் வடக்கில் உள்ள தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்திருக்கின்றார். புலம்பெயர் உறவுகளால் வடக்கு மாகாண மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவ முடியும் என குறிப்பிட்டு ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அத்துடன் சிறந்த பொறிமுறையினூடாக முதலீடுகளை மேற்கொள்வது சிறந்தது எனவும் தெரிவித்தார். வடக்கில் காணப்படும் இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்தி பாரிய திட்டங்களை மேற்கொள்ளும் போது பிரதேச மக்களின் நலன்கள் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். அத்துடன் இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளும் திட்டங்களை பெற்றுக்கொள்ளும் லாபத்தில் அந்தந்த கிராம அபிவிருத்திக்கென ஒரு தொகை நிதி ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். காணி உறுத்துக்கள் வழங்கப்படுகின்றமை வரவேற்கப்பட வேண்டிய விடயம் எனவும் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு சர்வதேச சமூகத்திடமிருந்து எவ்வாறான ஒத்துழைப்புகள் தேவை எனவும் அவர் இதன்போது வினாவியிருக்கின்றார். மக்களின் மேல்குடியேற்ற நடவடிக்கையை நிறைவு செய்ய கனிவெடி அகற்றும் பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுப்பது அவசியம் எனவும் ஆளுநர் கூறினார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கீழ் செயற்படும் சர்வதேச அமைப்புகள் வடக்கில் இதுவரையில் மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கு நன்றி தெரிவித்த ஆளுநர் அனைத்து துறைகளுக்குமான அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். தியாகி பொன் சிவகுமாரனின் 50வது நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நினைவு கூறப்பட்டது. ஒரும்பராயில் உள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை காலை இடம்பெற்ற நினைவேந்தலில் ஈகைச்சுடரினை பொன் சிவகுமாரனின் சகோதரி ஏற்றி வைத்ததுடன் அகவணக்கமும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இவ்வஞ்சலி நிகழ்வில் அரசியல் கட்சி பேதமற்று பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களின் நலனுக்காக போராட்ட வாழ்வில் தம்மை அர்ப்பணித்த அனைவருக்கும் இயக்க அரசியல் வேறுபாடுகளின்றி எனது காலத்தில் நிச்சயமாக அவர்களுக்குரிய சிலைகள் அமைத்துக் கொடுக்கப்படும் எனவும் அதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொன் சிவகுமார் அவர்கள் என்னத்துக்காண்டி போராடினாரோ அல்லது என்ன நோக்கத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணம் செய்தாரோ அதுபோல தான் இங்கு ஆயுத போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களும் இருக்கின்றார்கள், அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்களும் இருக்கின்றார்கள். அது ஒரு தமிழ் மக்களுடைய, தமிழ் தேச மக்களுடைய அரசியல் உரிமை, அவருடைய கௌரவம், அவர்களுக்கான ஒரு சமத்துவமான வாழ்க்கை இந்த நாட்டில் அமைய வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்புகிற போராட்டம் நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு நம்பிக்கையோடு தான் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு கூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய விடுதலையை அல்ல எங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் ஆரம்பித்த நாங்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி விட்டது. அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போ அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கூடாக நாங்கள் முன்னோக்கி செல்லலாம் என்ற ஒரு நடைமுறை சாத்தியமான எண்ணத்தோடு தான் சகல கட்சிகளும் சகல இயக்கங்களும் முன்வந்தவர். ஆனால் தூரவசமாக அந்த எண்ணத்தை கூட இந்த உள்ளொன்று கொள்ளுகின்ற அந்த கொள்கை அல்லது அந்த நடைமுறை காரணமாக அதுவும் பலவீனப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கின்றோம். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நாங்கள் இந்த நிலையிலிருந்து மீளலாம். ஆனால் மீள்வதற்கான ஒரு சரியான நடைமுறைகளை முன்னெடுப்போமாக இருந்தால் நான் நம்புகின்றேன் நாங்கள் இதிலிருந்து மீளலாம். என்ன மாதிரி இந்த பொன் சிவகுமாருடைய சிலை 3வது தடவைக்கு பிறகு அந்த சூழல் இருந்தும் அது தகர்க்கப்படாமல் இருக்கின்றதோ அந்த தேசிய நல்லிணக்கம் என்பது அடிமைத்தனமான வாழ்க்கையோ அல்லது கூழ கும்பிடு போடுறதோ அல்ல. எங்களுடைய தளத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய ஒரு யதார்த்தமான அல்லது ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு வேலை திட்டங்களோடு நாங்கள் முன் செல்வோமாக இருந்தால் நிச்சயம் அதை அடையலாம் என்று கூறி, நான் இங்கு பல கட்சிகள் இருக்கின்றபடியினால் நான் அதை மேலும் என்னுடைய கருத்தாக நான் இங்கு விஸ்தரிக்கவில்லை. இங்கு கலந்து கொண்ட சகலருக்கும் ஏற்பாட்டாளர்கள் நன்றி கூறுறதுக்கு இருக்கின்றார்கள். இருந்தாலும் என்னுடைய பங்குக்கும் என்ற ஒரு பொது நிகழ்வில் நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஏனைய பொது நிகழ்வுகள் அல்ல தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டமாக இருக்குமாக இருந்தால் எல்லாரும் அதில் கலந்து கொள்வதற்கூடாக நிச்சயம் நாங்கள் முன்னோக்கி போகலாம் என்றதையும் கூறி மீண்டும் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கமல்ல, நான் சொல்ல வந்த ஒரு விடயத்தை மறந்து விட்டேன். அதாவது இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த சகலருக்கும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால, இயக்க வேறுபாடுகளுக்கு அப்பால, கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால சிலை அமைக்கின்ற ஒரு எண்ணம், நோக்கம் இருக்கின்றது. அதை நான் இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயம் அதை அமைப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. கிளிநொச்சி மாவட்டத்தின் மலையாளபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழகத்தின் இரு வீரர்கள் தேசிய மட்ட கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டியில் பங்கேற்பதற்கு தகுதி பெற்றிருந்த போதும் நிதியின்மை காரணமாக அவர்களின் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண பிரதம செயலாளருக்கு நேற்றைய தினம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, பிரதேச செயலுக்கு கீழ் பதிவு செய்யப்பட்ட கழகங்களுக்கிடையே நடைபெற்ற இருவர் பங்கு பெறும் கரப்பந்து போட்டியில் கரேஷி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் இயங்கும் மலையாளபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டு
திரு ஜெயபெருமாள், மோகனரூபன், திரு நாகராசா நிஷாந்தன் ஆகிய இரு வீரர்களும் சர்வதேச மாவட்ட மற்றும் மாகாண நிலைகளில் வெற்றியீட்டி 2024/5/31 முதல் 2024/6/2 வரையான 3 நாட்கள் நீர்கொழும்பில் நடைபெற்ற தேசிய மட்ட போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருந்த போதும் நிதியின்மை காரணமாக அவர்கள் அழைத்துச் செல்லப்படவில்லை என்ற விடயம் கிளிநொச்சி மாவட்ட மக்களிடையே மிக கூடிய விசனத்தை ஏற்படுத்தியுள்ள சம நேரத்தில் அந்த மக்களின் பிரதிநிதியாக என்னைக்கும் பாதிக்கின்ற சம்பவமாகவே நான் இதனை கருதுகின்றேன். தேசிய மட்ட மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருந்தும் நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்த பல நிலைப்பட்ட மாணவர்கள் மற்றும் வீர வீராங்கனைகளுக்கு நன்கொடையாளர்கள், நிதியங்கள் என்பவற்றின் அனுசரணையோடும் தனிப்படவும் என்னால் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு இவ்விடயம் குறித்து அறிய முடிந்ததால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாதிருந்தது. அதேவேளை இவ்விடயம் அறிந்து கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனும் என்னை தொடர்பு கொண்டு இது பற்றி வினவியதோடு தனது கவலையை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் தேசிய மட்ட போட்டிகளில் பங்கேற்பதற்காக குறித்த வீரர்களை அழைத்துச் செல்லும் பொறுப்பு மாகாண நிர்வாகத்திற்கு உட்பட்டது என தெரிவிக்கப்படும் நிலையில் இடர்கள் மிகுந்தும் வளங்களும் வாய்ப்புகளும் குறைந்தும் இருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மலையாளபுர கிராமத்தில் இருந்து தமது திறமையால் தேசிய அங்கீகாரத்திற்கு தகுதி பெற்ற வீரர்களது வாய்ப்பு நிர்வாக நடைமுறைகளின் சீரின்மையால் பாதிக்கப்பட்டிருப்பது மன வருத்தத்துக்கும் கண்டனத்துக்கும் உரிய விடயம் என்பதுடன் அது சார்ந்த குறித்த வீரர்கள் அதியுச்ச உடற்தாக்கங்களை எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை தாங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். இது விடயமாக தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு குறித்த வீரர்களின் வாய்ப்பு மறுக்கப்பட்டமைக்குரிய காரணத்தை வெளிப்படுத்துவதற்கும் அதற்கு மாகாண நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் என உயரிய அதிகாரிகள் மீது முறையான நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலம் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கும் ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்றுள்ளது. உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வாகன புகை பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்பட்டது. சுற்றாடல் அதிகார சபை, மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், போலீசார் இணைந்து இன்றைய தினம் குறித்த செயற்திட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இன்றைய தினம் காலை கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக குறித்த பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது A9 வீதியால் பயணித்த முச்சக்கர வண்டிகள், பேருந்துகள், பாரகூர்திகள் என அனைத்து வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடெங்கிலும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் போதனை சாரா ஊழியர்களின் போராட்டம் குறித்து கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன்ராகவன் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து பல்கலைக்கழக ஊழியர்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2016ஆம் ஆண்டிலிருந்து தமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சம்பள ஏற்றங்களை உறுதிப்படுத்த கோரி நாட்டில் உள்ள 17 பல்கலைக்கழகங்களிலும் பணியாற்றும் போதனை சாரா ஊழியர்கள் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் முடங்கி போயிருக்கின்றன. இந்த போராட்டம் குறித்தும் இதனால் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நேற்றைய தினம் 4ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சமயத்தில் கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன்ராகவன் குறுக்கிட்டு கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினை குறித்து நான் தொடர்ச்சியாக அந்த நிருபர்களுடன் பேசி வருகின்றேன். போராட்டக்காரர்களுக்கு தீர்வை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளிநாட்டில் நிற்கின்றார். அவர் வந்ததும் தீர்வு தரப்படும் என்று தெரிவித்திருந்தார். அவரது கருத்து விடய பொருத்தப்பாடு இல்லாத ஒன்று என்றும் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் போராட்டத்துக்கும் பல்கலைக்கழகம் ஒன்றின் துணைவேந்தர் வெளிநாடு சென்றதற்கும் என்ன சம்பந்தம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக தொழிற்சங்க உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதேவேளை போராட்டம் பற்றியோ அதன் தாற்பயங்கள் பற்றியோ அடிப்படை விடயத்தை கூட தெரியாதவர் போல நடந்து கொள்ளும் கல்வி ராஜாங்க அமைச்சரிடமிருந்து நியாயமான தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை நமக்கு துளி கூட இல்லை என்று கிழக்கு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். டிஎஸ்ஐ காட்சி அறையில் கார்த்திகை பூ படம் பொறித்த பாதணி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் எழுந்த சர்ச்சைகளை அடுத்து குறித்த பாதணிகளை முழுமையாக மீளப்பெறுவதாக டிஎஸ்ஐ நிறுவனத்தினர் அறிவித்த போதும் அந்த சம்பவம் தொடர்பில் எதுவித மன்னிப்பும் கோரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வடவத்தை டிஎஸ்ஐ காட்சி அறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட பாதணிகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் பலரும் தமது எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர். வடமாகாண டிஎஸ்ஐ முகவர்களிடம் பல எதிர்ப்புகள் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அவற்றை டிஎஸ்ஐ நிறுவனத்திற்கு வடக்கு முகவர்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் டிஎஸ்ஐ நிறுவனம் கடிதம் ஒன்றை வடக்கு முகவர்களுக்கு வழங்கியுள்ளது. அந்த கடிதத்தில்
நாடளாவிய ரீதியில் உள்ள விற்பனை காட்சி கூடங்களில் இருந்து கார்த்திகை பூ பொறித்த பாதணிகளை சந்தையில் இருந்து உடன் மீள பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் டிஎஸ்ஐ நிறுவனமானது இலங்கையில் உள்ள எவருக்கும் உடல் ரீதியாக தீங்கிழைக்கக்கூடிய உற்பத்தியை மேற்கொள்வதோ அன்றி விநியோகிப்பதோ ஒருபோதும் எங்கள் எண்ணமாக இருந்ததில்லை, இருக்காது என்பதை உறுதிபட கூறுகின்றோம். எமது உற்பத்திகளின் உயர்தரத்தையும் கண்ணியத்தையும் பேணுவதில் எமது கம்பெனி அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றது என டிஎஸ்ஐ பொது முகாமையாளர் வடபகுதி முகவர்களுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதடியில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்டமை தொடர்பில் தமிழர் தரப்புகளில் இருந்து பலத்த எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்ட போதும் அந்த சம்பவம் தொடர்பில் டிஎஸ்ஐ நிறுவனம் எதுவித மன்னிப்பும் கோரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று சிவில் சமூகத்தினர் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரியக்க ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள், இணை ஒருங்கிணைப்பாளர் சீலன், அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி.ஆர். ஜோதிலிங்கம், பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கம், பொருட்களியல் ஆய்வாளர் இராணியல் செல்வின், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் அமைப்புகள், வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள், குரலற்றோர் குரல் அமைப்பு, சமூக விஞ்ஞான ஆய்வு மையம், இரணிமடு கமகார அமைப்பு, கிழக்கு தமிழ் விவசாயிகள் அமைப்பு, யாழ்ப்பாணம் வணிகர் கழகம், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், மயிலத்தபடு மேய்ச்சல் தரை போராட்டக் குழு, சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் உட்பட பொது சமூக செயற்பாட்டாளர்கள், வணக்கத்திற்குரிய பிதாக்கள், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வவுனியாவில் நடந்த குடிமக்கள் சமூகத்தின் சந்திப்பின் பின் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வவுனியா தீர்மானத்தின் அடிப்படையில் குடிமக்கள் சமூகங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்று முடிவெடுத்தன. தமது முடிவுக்கு ஆதரவு கேட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளை சந்திப்பதற்கென்று குடிமக்கள் சமூகங்கள் ஒரு குழுவை உருவாக்கின. கடந்த ஒரு மாதம் காலகட்டத்துக்குள் அந்த குழு அரசியல் கட்சிகளை சந்தித்து அவர்களிடம் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு ஆதரவு கேட்டன. இது தொடர்பாக கட்சிகள் என்ன தெரிவித்தன என்பது சில நாட்களுக்கு முன் குடிமக்கள் சமூகம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதன்பின் இப்பொழுது கிட்டத்தட்ட 35 நாட்களின் பின் குடிமக்கள் சமூகங்கள் இன்று கூடி தமிழ் மக்கள் பொதுச்சபை, தமிழ் பீப்பிள்ஸ் அலையன்ஸ் என்று கூறி ஒரு கட்டமைப்பாக இயங்குவது என்று முடிவெடுத்துள்ளன. இந்த அடிப்படையில் இந்த கட்டமைப்பு தான் தொடர்ந்து இயங்குவதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறது. அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்படும். இக்கட்டமைப்பானது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கருத்துருவாக்க வேலைகளில் ஈடுபட்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்குரிய மக்கள் அபிப்பிராயத்தை கட்டியெழுப்பும். கட்சிகள் தமது முடிவை எடுத்துக்கொண்டு உத்தியோகபூர்வமாக அதை அறிவிக்கும் பொழுது கட்சிகளும் மக்கள் அமைப்பும் இணைந்த ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படும். அந்த பொதுக்கட்டமைப்பானது உபகட்டமைப்புகளை உருவாக்கும். அந்த உபகட்டமைப்புகள் யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு, தேர்தலில் பொது வேட்பாளர் முன்வைக்கப் போகும் கோரிக்கைகள் தொடர்பாக மேனிஃபெஸ்டோவை தீர்மானிப்பதற்கான ஒரு உபகட்டமைப்பு, நிதி நிலைமைகளை கையாள்வதற்கு ஒரு உபகட்டமைப்பு போன்ற பல்வேறு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும். இந்த உபகட்டமைப்புகள் ஒரு தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிறுத்தும் வேலைகளை முன்னெடுக்கும். இந்த அடிப்படையில் இப்பொழுது குடிமக்கள் சமூகங்கள் இணைந்த ஒரு மக்கள் அமைப்பாக திரட்டப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் அமைப்பு எதிர்காலத்தில் மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கும் வேலைகளை தீவிரமாக முன்னெடுக்கும். இல்லை, அந்த கூட்டத்தில் குடிமக்கள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள்.
கட்சிகள் தங்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்கும். கட்சிகளுக்கென்று தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கும். இது மக்கள் அமைப்பு. கட்சிகள் தங்கள் பாட்டில் தங்கள் கருத்துக்களை கூறும். அதை நீங்கள் கட்சிகளிடம்தான் கேட்க வேண்டும். விடுதலை புலிகளின் காலத்தில் காணப்பட்ட காவல்துறையே ஜனநாயகத்தன்மை மிகுந்ததும் மிக சிறந்ததும் கட்டமைக்கப்பட்டது எனவும் தற்பொழுது நெடுங்கேணி, புளியங்குளம், கனகராயன் ஆகிய பகுதிகளில் போலீசார் ஜனநாயக விரோதவாதிகள் எனவும் மக்கள் மதிப்பெற்றவர்கள் எனவும் ஜார்ஜ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் வவுனியா வடக்கு பிரதேச செயலத்துக்குட்பட்ட நெடுங்கேணி தெற்கு GN டிவிஷனில் இருக்கின்ற சுப்பிரமணியம் ரஜினிகாந்தன் என்ற அந்த ஒரு நபரினுடைய வீட்டில் போலீஸ் வாகனம் திடீரென்று உட்புகுந்திருக்கிறது. நேற்று பிற்பகல் 4:10 மணியளவில் அந்த போலீஸ் வாகனம் உட்புகுந்திருக்கிறது. அங்கு என்ன என்று பார்த்தால் அந்த போலீஸ் வாகனத்தில் 6 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்று புளியங்குளம் OIC, கனராயங்குளம் OIC, அதைவிட 4 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அந்த வாகனத்துக்குள் இருந்திருக்கிறார்கள். முழுமையான குடிபோதையில் இருந்திருக்கிறார்கள். குடிபோதையில் வாகனம் வீதியை விட்டு மறுபுறம் இருந்த வீதியை விட்டு சென்று மற்ற வீட்டுக்குள் சென்று அங்கு நின்றிருக்கிறது. கடவுளுடைய கிருபையால் அந்த நேரம் அந்த வீட்டுக்குள் 42 சிறுவர்கள் மாணவர்கள் கல்வி கற்ற வண்ணம் இருந்தார்கள். அது ஒரு ஆசிரியருடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினால் கல்வி கற்ற மாலை நேர வகுப்பாக கல்வி கற்ற வண்ணம் இருந்த காரணத்தில் கடவுளுடைய கிருபையால் அவ்வளவு உயிர்களும் சிறுவர்களுடைய மாணவர்களுடைய உயிர்களும் மயிரிழையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, உயிர் பிழைத்திருக்கிறார்கள். மிகவும் ஒரு கேவலமான மோசமான செயலாக இதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அரசாங்கம் நேர்மையாக செயல்படுவராக இருந்தால் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது போலீஸ் அமைச்சர் டிரான் நலஸாக இருக்கலாம், அந்த 6 போலீஸ் உத்தியோகஸ்தர்களையும் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்து அவர்களுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற, சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகின்ற, சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கின்ற போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் முழுமையான குடிபோதையில் சென்று ஒரு வீட்டுக்குள் வாகனத்தை உள் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த வாகனத்தை செலுத்தியவர் புளியங்குளம் OIC-யாகவும் இருக்கிறார். ஒரு பொறுப்பதிகாரி முழுமையான குடிபோதையில் அங்கு மிக மிலேச்சத்தனமாக நேற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு போலீஸ் அதிகாரிகளை வைத்து நாட்டில் எவ்வாறு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும்? பல்வேறுபட்ட கருத்துக்களை பலரும் சொல்லுவார்கள். ஆனால் இதற்குரிய பதிலை வழங்குவதற்கு யாரும் தயாரில்லை. தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலங்களில் காவல்துறை இருந்தது. மிகவும் ஒழுக்கமாக, மிகவும் பண்பாக சட்டம் ஒழுங்கை முழுமையாக கடைப்பிடித்து அவர்களை பார்க்கின்ற போதுதான் உண்மையான காவல்துறையாக நாங்கள் உணர்ந்தோம். ஆனால் தற்பொழுது தேவையற்ற விதங்களில் பலருக்கு பொய் வழக்குகள் போட்ட வவுனியா வடக்கு, புளியங்குளம், நெடுங்கேணி, கனராயங்குளம் பிரதேச போலீஸ் அதிகாரிகள் முழுமையான குடிபோதையில் அங்கு சென்று அட்டகாசம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் நான் நேற்று அதே சமயம் வன்னி பிராந்திய போலீஸ் மாதிபருக்கு தொலைபேசியினூடாக தெரிவித்திருந்தேன். ஆனால் இன்று காலை அங்கு வந்த டிராபிக் போலீஸ் அவர்களுடைய வீட்டுக்குள் இருந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்டு அவர்களுடைய வீட்டுக்குள் சென்றது. ஆனால் வீதியில் விபத்து நடந்ததாக பதிவு செய்கிறார்கள் இன்று காலை. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நெடுங்கேணி போலீஸும், புளியங்குளம் போலீஸும், கனராயங்குள போலீஸும் ஒரு 3 அந்த காவல் OIC-மாரும் போலீஸ் OIC-மாரும் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத மக்களை மதிப்பற்ற தன்மையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி பொருளாதார ரீதியாக நாட்டை முன்னேற்றலாம். ஆனால் இப்படியான கீழ்த்தரமான அதிகாரிகளை வைத்து நாட்டில் எவ்வாறு சட்டம் ஒழுங்கை அவர்கள் நிலைநிறுத்தப் போகிறார்கள்? நேற்று இது ஒரு பகல் நேரத்தில் நடந்தபடியால் அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது.
அல்லது இரவு நேரத்தில் நடந்திருந்தால் போலீஸ்காரர் இதை வேறு சம்பவமாக மாற்றி மக்கள் மீது குற்றம் சுமத்தி மக்களையும் தூக்கி சிறையில் அடைத்திருப்பார்கள். அந்த எங்களுடைய ஆலயங்களில் இருக்கின்ற அந்த குருக்களை, அங்கிருந்த பக்தடியார்களை சிறையில் செலுத்திய போன்று நேற்று ஒரு இரவு வேளையாக இருந்திருந்தால் ஒரு பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தி அவர்களை இன்று சிறையில் இருந்திருக்க வேண்டிய நிலை இருந்திருக்கும். ஆகவே இந்த சுப்பிரமணியம் ரஜினிகாந்தனுடைய வீட்டில் நேற்று தினம் போலீசார் நடந்து கொண்ட அராஜகத்திற்கு ஜனாதிபதியிடமும் போலீஸ் அமைச்சர் டிரானலஸ் அவரிடமும் போலீஸ் மா அதிபரிடம் நான் கேட்டுக்கொள்வது, அந்த 6 பேரையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து முழுமையான விசாரணை செய்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்கு ஒரு மிகப்பெரிய அவர்கள் அந்த பிரதேசத்தில் மிகவும் ஒரு சண்டித்தனமான முறையில் தான் எல்லாம் செய்கிறார்கள். விபத்து நடந்த போது அந்த போலீஸ் வாகனத்துக்குள் இருந்தது 9 பியர் டின்னும் 2 சாராய போத்தல்களும். ஒரு போலீஸ் அதிகாரி 2 நிலைய பொறுப்பதிகாரிகள் முழுமையான குடிபோதையில் பியர் டின்னுகளுடனும் சாராய போத்தல்களுடனும் கொன்று வாகனத்தை செலுத்தி விபத்துக்கு உள்ளாக்கியது இந்த நாட்டுக்கே அபகீர்த்தி என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் என்று மீண்டும் என்னுடைய பதிவு செய்கிறேன். நன்றி. சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டின் 61ஆம் இலக்கு அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் 2ஆம் பிரிவிற்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம், கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வைத்தியசாலைகள், மருந்தகங்கள் உள்ளிட்டவையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழன் வரை வடக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கும் முகமாக இந்த விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரபஞ்சம், திறன் வகுப்பறைகள், கட்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது. அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சஜித்தின் இந்த விஜயம் முக்கிய விஜயமாக அமையும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையில் தனது எரிபொருள் விநியோக செயற்பாடுகள் முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஊடாக ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதாக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளடங்கலாக 50க்கும் மேற்பட்ட புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க உள்ளதாகவும் குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்து இந்த திட்டத்திற்காக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் சுமார் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. தாபன விதிக்கோவையின் பிரகாரம் 5 ஆண்டுகள் பணியாற்றிய அரசு சாரதிகள் இடமாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். அரசு சாரதிகள் தமது இடமாற்றத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் குறித்த போராட்ட பகுதிக்கு சென்று அங்கிருந்தவர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்ட பின்னரே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், இந்த மாதம் 1ஆம் தேதி இடமாற்றம் வழங்கப்படும் என்று ஆளுநர் அலுவலகம் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் உடனடியாக இடமாற்ற பணிகளை ஆரம்பிக்குமாறு கோருகின்றோம். சட்டத்தின் பிரகாரம் நீதிக்காக போராடும் வடமாகாண அரசு சாரதிகளுக்கு எமது பரிபூரண ஆதரவை தெரிவிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.